வணக்கம் நண்பர்களே, நேச்சர் எக்ஸோட சார்பாக உங்களை வரவேற்கிறோம். குடகு மலை என்கிற ஒரு புதிய மலையைத்தான் இந்த புதுக்கோட்டை மாவட்டத்தில் பார்க்க வந்திருக்கிறோம். சென்ற வீடியோவில் கூட நாங்கள் புதுக்கோட்டை மாவட்டத்தில் இதே இடத்தில் அம்மா சத்திரம் என்கிற அந்த இடத்துல ஆளுருட்டி மலை என்கிற ஒரு மலையை நாங்கள் சென்ற வீடியோவில் கொடுத்தோம். அதற்கு நேர் எதிரே உள்ள ஒரு குடகு மலை தான் இப்போ நம்ம பார்க்க வந்திருக்கிறோம் நண்பர்களே. இந்த மலையும் உங்களுக்கு மிகுந்த ஆச்சரியம் ஊட்டும் வகையிலும் மிகுந்த சுவாரஸ்யமாக இருக்கும். தொடர்ந்து வீடியோ பாருங்க. வரலாற்று சின்னங்கள் நிறைந்த இடமாக உள்ளதால் நிச்சயமாக உங்களுக்கு பலன் அளிக்கும் நண்பர்களே. மதுரையில் உள்ள குகை சமண படுகைகளை காட்டிலும் இந்த புதுக்கோட்டை மலையில பாத்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாகத்தான் காணப்படுகிறது. அதாவது தோற்றம் கொஞ்சம் பயம் அளிக்கும் வகையில் தான். சில இடங்களில் பாத்தீங்கன்னா ஆள் நடமாட்டங்கள் இருக்கும். இந்த பகுதியில இந்த குடகுமலை செல்லக்கூடிய இந்த பகுதியில ஒரு ஆள் நடமாட்டம் கூட இல்லை நண்பர்களே. பார்ப்பதற்கு மிகவும் பயமாகத்தான் இருந்தது. பாதைகளும் இதற்கு சரியாக அமைக்கப்படவில்லை. கடினமான பாறையில தான் நாம் ஏற வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. நீங்கள் மலையின் உச்சிக்கு செல்ல வேண்டாம், அதன் அடிவாரத்திலேயே தொல்லியல் துறை அழகாக இதை பாதுகாத்து வருகிறதற்கான அந்த அடையாளங்கள் போர்டுகள் வைக்கப்பட்டுள்ளது. எந்தவித பிடிமான வசதியுமே கிடையாது. மழைக்காலத்தில் தான் நீங்கள் ஏறும்போது மிகவும் சிரமமாக இருக்கும். இதுதான் இந்திய அரசின் தொல்லியல் துறை கட்டுப்பாட்டுக்கான அந்த விதிகளுடைய விளம்பர பலகை. இந்த மலை பார்ப்பதற்கு கொஞ்சம் விகாரமாகத்தான் காணப்பட்டது நண்பர்களே. இந்த மலைக்கு குகை முகத்துவாரம் எவ்வளவு நீளம் என்றால் ஒரு 15 அடி நீளம் இருக்கும் நண்பர்களே. உள்ளே செல்ல செல்ல குறைந்த அளவிலான கற்படுக்கைகள் தான் இங்கு காணப்பட்டது. அதுவும் சேதம் அடைந்துதான் காணப்பட்டது. சில வரலாற்று ஓவியங்கள் நாங்கள் பார்க்க முடிந்தது, ஆனால் அதுக்கான தெளிவான வரைபடங்கள் காண முடியவில்லை. ரொம்பவே இது சேதம் அடைந்த நிலையில்தான் இந்த குகை காணப்பட்டது நண்பர்களே. படுக்கைகளும் சரி, எழுத்துக்களும் சரி, அழிந்த நிலையில்தான் காணப்பட்டது இந்த பகுதியில். கிட்டத்தட்ட ஒரு 15 அடியிலிருந்து 20 அடி நீளம் இருக்கும் இந்த படுக்கைகள். இங்கேயும் அழகாக மழைநீர் வடிகால் அதன் ஓரங்களில் அழகாக வெட்டி வைக்கப்பட்டுள்ளது. அதன் கீழே பள்ளத்தில் இறங்கி அவருடைய தாமரை குளத்தில் கலக்கும்படிக்காக இங்கே வெட்டப்பட்டுள்ளது நண்பர்களே. இந்த பாறையில் ஏறுவதற்கு கொஞ்சம் கடினமாகத்தான் இருந்தது. சாதாரணமாக ஏறினா கூட இது வழுக்கும் தன்மை அதிகமாகவே காணப்பட்டது நண்பர்களே. இதுதான் அந்த வடிகால் பகுதி. கீழே அப்படியே இறங்கி அந்த குளத்துக்குள் சென்றுவிடும். அதை தொடர்ந்து ஒரு 15 மீட்டர் தூரத்தில் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு குகை துவாரத்தை நான் பார்வையிட்டோம். இது சின்ன குகை துவாரம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா மிக பெரிய முகத்துவாரம். இந்த துவாரத்திற்குள் உள்ள செல்லும் போதுதான் எங்களுக்கு வெளியிருந்து இதற்கு ஆலோசனைகள் சொல்லப்பட்டது. அதாவது நீங்கள் இந்த குகைக்குள் போகலாம், ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டுகளுக்கு மேலாகிவிட்டது. இதற்குள்ளே பறவைகள் சத்தங்களும் பாம்புகளுடைய ஓசைகள் நாங்கள் நன்றாகவே கேட்டோம் நண்பர்களே. அதாவது இந்த வழியாக உள்ளே சென்று மலையின் அடுத்த வழியாக வெளிவந்து விடலாம். அதன் நுழைவாயில்ல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட அடையாளங்கள், ஒன்றுமே கணிக்க முடியாத அளவுக்கு, புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு தான் இந்த ஓவியங்களும் எழுத்துக்களும் காணப்பட்டது. உள்ளுக்குள்ள சின்ன சின்ன துவாரங்கள் போன்ற குகைகள் இருந்தது. அதன் உட்பகுதியில் தான் வலது இடது இரு புறமாக 2 மிகப்பெரிய துவாரங்கள் செல்கிறது.
இதில் எந்த பகுதிக்கு சென்றால் அடுத்த பக்கம் வெளியே வரலாம் என்பது எங்களுக்கு தெரியவில்லை. நாங்கள் இடது கை பக்கமாக கொஞ்ச தூரம் தான் போனோம். ஒரு 10 மீட்டர் அளவு தான் போனோம். கொஞ்சம் பயமாகத்தான் இருந்தது. ஏன்னா வெளிச்சங்கள் ரொம்ப கம்மியாகி கொண்டே போற காரணத்தினால் நாங்கள் உள்ளே செல்ல முடியவில்லை நண்பர்களே. ஏனென்றால் உள்ளே பறவைகள் சத்தம் பயங்கரமாகத்தான் இருந்தது. பாம்புகளுடைய நடமாட்டங்களும் இருந்ததாக சொல்லுகிறார்கள் இந்த ஊர் மக்கள். இதோடைய முகத்துவாரத்தில் தான் இந்த சமண பள்ளியாக பயன்படுத்தியிருக்கலாம் என்பது இந்த கல்வெட்டின் மூலமாக நாம் அறியலாம். இதுதான் அந்த குகைக்கு செல்லக்கூடிய வழி. கிட்டத்தட்ட ஒரு 10 மீட்டர் தூரம் இருக்கும் இந்த முகத்துவாரமே. இதற்குள்ளதான் நாங்கள் கொஞ்ச தூரம் போய் பார்த்தோம். அதற்கு மேல வௌவாலுடைய துர்நாற்றம் இருந்ததால் நிச்சயமாக பாம்புகள் 100% இருக்கும். அதனால் நாங்கள் திரும்பி வந்துவிட்டோம். அதைத் தொடர்ந்து அதற்கு அருகாமல் இருக்கக்கூடிய சின்ன குகையை நாங்கள் கண்டோம். இந்த சின்ன குகையில் உள்ளே செல்லும் முடியாத அளவுக்கு பாசங்கள், அதிகமான நீர்ப்பாசனங்கள், பாசிகள் அதிகமாக இருந்ததால் உள்ளே ஏறி செல்ல முடியவில்லை. அதற்குள்ளேயும் ஏகப்பட்ட சத்தங்கள் கேட்டுக்கொண்டேதான் இருந்தது நண்பர்களே. இது முழுக்க முழுக்க தொல்லியல் துறை கட்டுப்பாட்டில் இருந்தாலும் ஜனங்கள் நடமாட்டங்களோ மிக குறைவு. அதனால் இதை வீடியோவோடு பார்க்கிறதோடு சரி, இதை நிறுத்திக் கொள்ளுங்கள். இந்த பக்கம் குரங்களுடைய நடமாட்டம் அதிகம் என்பதால் தனியா வந்தால் நிச்சயமாக ஒரு அச்சுறுத்தும் வகையில் இருக்கும் இந்த விலங்குகள். கண்டிப்பாக இந்த பகுதியில் நீங்கள் தனித்து வர வேண்டாம். நிச்சயமாக இது ஒரு சுற்றுலா தலமாக இருந்தாலும் இது பார்ப்பதற்கு ஏற்ற வகையில் இல்லை நண்பர்களே. ஏனென்றால் இந்த பாதையும் சரி, ஆள் நடமாட்டங்கள் சரி, அதற்கு கீழே பார்த்தீங்கன்னா யாரும் கண்டுகொள்ள முடியாத அளவுக்கு, அதாவது புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு இந்த எழுத்துக்கள் இருந்தது. இதைத் தொடர்ந்து இந்த புதுக்கோட்டை மாவட்டத்தில் 2வது குடகு மலையை நாங்கள் பார்த்து விட்டோம். மேலும் நிறைய மலைகள் இருக்கிறது. இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம்.